கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவருடைய கை குறுகி போகவே இல்லை. அவர் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர். அவர் எப்போதும் நம்மை நோக்கி பிள்ளைங்க கூப்பிடாதான்னு காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவருடைய செவியும் மந்தமாகவே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் பாடுபட்டுட்ருக்கேன், அவரை மாத்திரம்தான் நம்பியிருக்கேன், அவரை தான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவரை எப்போவும் நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவரோட செவி கேட்கவே இல்லை, அவர் எனக்கு இறங்கவே மாட்டேங்கிறாரு, அவர் என்னை ரட்சிக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை மீட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நாம் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் புலம்பி கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தேவன். அப்போ எதனால் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலை, எதனால் அந்த காரியத்திலேருந்து நம்ம மீட்கப்படலைன்னு சொன்னால், ஏசாயா 59:2 சொல்லியிருக்காங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம், கர்த்தர் அதை செய்யலைன்னு சொன்னால், அப்போ நம்மேல் ஏதோ குற்றம் இருக்குது, நம்மேல் ஏதோ பாவம் இருக்குது, நம்ம தான் ஏதோ அக்கிரமம் செஞ்சுருக்கோம்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம அதை சரி பண்ணும்போது, நம்முடைய கிரியைகள் சரியானதாக இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் அதை கேட்டு நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 59:18 வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரியைக்கு தக்க பலனை அவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்முடைய கிரியைகள் நல்லபடியாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை ரட்சிப்பார், நம்மை மீட்டு எடுத்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நான் அதே போல் அதை 19 வசனத்தில் சொல்லியிருக்காங்க, வெள்ளம் போல சத்துரு வரும்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்மை தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், சத்துருக்களிடமிருந்து நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாள்லேயும் கர்த்தர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படி அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்கக்கூடிய செவிகள் அவர் இருக்கணும்னா, நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்மை கண்டுபிடித்து நம்மை அதிலிருந்து மீட்டு கொண்டு அறிக்கையிட்டு நம்ம வெளியே வரக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உடைய கை குறுகி போகாத கை ராஜா, நீ ரட்சிப்புடைய தேவன் ராஜா, எங்களுக்காக இறங்குகிற ராஜா. தகப்பனே, உம்முடைய கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும், உமக்கு பிரியமான கிரியைகள் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் வர்ற சத்துருக்களுக்கு எதிராக நீங்கள் கொடியேற்றுங்க ராஜா. எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா மீறுதல்களிலிருந்தும் எங்களை மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.